ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் நம்ம வந்து மெரைன் இன்சூரன்ஸோடைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ், அதனுடைய 3 டைப்ஸும் பார்த்தோம். அதாவது ஷிப் இன்சூரன்ஸ், கார்கோ இன்சூரன்ஸ், ஃப்ரைட் இன்சூரன்ஸ், அது 3 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் இல்லையா? மீனிங்ஸ் அதனோட இதெல்லாம் பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸுடைய வகைகள் பார்க்க போகிறோம். ஓகே, தெர் ஆர் மெயின்லி 3 டைப்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் 3 டைப்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் மெடிக்ளைம். ஓகே, இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் அதாவது வந்து இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல்ஸ் அப் டு த சம் அஷ்யூர்ட் லிமிட். அதாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தனிநபர்களுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, இண்டிவிஜுவல்ஸுங்கையில் ஒரு தனிநபர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வரை வந்து இந்த இது மெடிக்கல் செலவுக்கு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காக ஈடு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நம்ம இன்சூரன்ஸ் இது ப்ரீமியம் கட்டி நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்காக வந்து நமக்கு வந்து ஒரு இது ஹெல்த் சஃபர் ஆகையில் நமக்கு ஏற்படுகிற பெரிய அளவான இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அந்த செலவுகளை ஈடு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. அதாவது வந்து இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் என்டையர் ஃபேமிலி அப் டு த சம் அஷ்யூர்ட் லிமிட். அதாவது வந்து இது ஒரு இது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வரையிலான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி, ஒரு குடும்பத்திற்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸ். அதாவது யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலீடு இணைந்த அந்த இன்சூரன்ஸ் பிளானிங். ஓகேயா, அதான் அதாவது யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸ் அப்படின்னா முதலீடுகள் இணைந்த இன்சூரன்ஸ் திட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் பாலிசி கம்பைன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு பே பேக் ஆன் அமௌண்ட் ஆஃப் அட் த எண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ். அதாவது வந்து இது வந்து இந்த பிளானை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது மெடிக்கல் கிளைம் இருக்கு இல்லையா, மெடிக்கல் இன்சூரன்ஸு மற்றும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, முதலீடுகள், அந்த முதலீட்டுடன் ஒருங்கிணைந்த ஒரு பிளான் தான் இது. ஓகேயா, மேலும் இந்த இன்சூரன்ஸ் விதிகளுக்கு உட்பட்டு இந்த இது வந்து கட்டணும். இந்த பாலிசி வந்து முடிவில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்கிறது, வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பின்வரும் இந்த பின்னாடி சொல்லப்பட்டிருக்கல இழப்பீடுகளை எல்லாம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இந்த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டிசபிலிட்டி இன்கம். ஓகேயா, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து மருத்துவ செலவுகள், இந்த வருவாய் இழப்பு, இதெல்லாம் வந்து அதுக்கான கிளைமை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இட் கவர்ஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ், நர்சிங் ஹோம் பில்ஸ் அண்டு டாக்டர் சர்வீசஸ். அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அந்த மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லையா, அது அந்த மருத்துவ செலவுகள் மற்றும் மருத்துவர்களின் சேவைக்கான அந்த கட்டணம் இருக்கு இல்லையா, மருத்துவர்னா மெடிசன்ஸு, அதுக்கான செலவுகள், அது போக அவங்க செய்கின்ற அந்த சர்வீசஸுக்கான ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஃபீஸ் இதெல்லாம் வந்து இந்த இதில் வழங்கப்படும். அதான் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி இன்கம்னா அந்த வருவாயினுடைய இழப்பு. ஓகேயா, இட் ரீப்ளேஸ் த இன்கம் லாஸ்ட் வைல் த இன்சூர்டு இஸ் அனபிள் டு ஒர்க். அதாவது வந்து இந்த இன்சூரன்ஸ் பெறுநர் இருக்கார் இல்லையா, இன்சூரன்ஸ் இது பண்ணுறவர், கிளைம் பண்ணுறவர், அவர் வேலைக்கு செல்ல முடியாமல் அந்த வேலைக்கு செல்ல இயலாமல் ஏற்பட்ட அந்த வருவாய் இழப்பு இருக்கும் இல்லையா, அதான் டிசபிலிட்டி இன்கம். அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த டிசபிலிட்டி இன்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டு, அதாவது கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அது ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான். அப்போ சாரின்னு சொல்கிறாருன்னா இவர் மேலே தான் மிஸ்டேக்ஸ். ஓகேயா, அப்போ வந்து இந்த ரெட் கலர் இது வெஹிக்கிள் வந்து கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெர் ஆர் 2 ways பை விச் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ஆர் செட்டில்டு. தெர் ஆர் 2 ways, 2 வகையில் வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை டீப்பாக பார்ப்போம். ஓகேயா.
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடு கோரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இழப்பீடு கோருமைகளுக்கு இருவகையான தீர்வுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ். ஓகே, அதாவது த கிளைம் அமௌண்ட் நீட்ஸ் டு பி அப்ரூவ்டு பை த டிபிஏ அண்ட் த ஹாஸ்பிட்டல் செட்டில்ஸ் த அமௌண்ட் வித் த டிபிஏ. அதாவது டிபிஏ மீன்ஸ் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் எ மிடில் மேன் பிட்வீன் இன்சூரர் அண்ட் தி கஸ்டமர்ஸ். அதாவது வந்து இந்த லாஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஸ் இந்த இழப்பீடு இருக்குது, அந்த லாஸுக்காக இழப்பீடு கோருகிறார் இல்லையா, கோருகின்ற அந்த எவ்வளோ அமௌண்ட்டு கோருகிறாரோ அந்த அமௌண்ட்டை மூன்றாம் நபர், ஒரு இன்னொரு தேர்ட் பார்ட்டி, ஓகே, அந்த மூன்றாம் நபர் அந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரார், ஓகே, அந்த மூன்றாம் நபரால் அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு மூன்றாம் நபர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நிர்வகிப்பாளர், அந்த தொகையை வந்து அவர் தான் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் அந்த மூன்றாம் நபர் அப்படின்னு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரார், அதாவது மூன்றாம் நபர் நிர்வாகியாளர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த இன்சூரன்ஸ் பெறுபவருக்கு இருக்கார் இல்லையா, இவர் ரெண்டு பேருக்கு இடையில் என்னவா இருக்கார், ஒரு மிடில் மேனாக, ஓகேயா, ஒரு மிடில் மேனாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இழப்பீடு கோருகின்ற தொகைக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அதற்கான அனுமதி வேணும், அவர் தான் வந்து அதை கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ அதைத்தான் வந்து, அதாவது பெறுபவரும் அதை கொடுப்பவருக்கும் இடையில் ஒரு மிடில் மேன், ஒரு பொதுநபராக இருந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதாவது இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பெறுதல். ஓகேயா, அதான், அதாவது த இன்சூர்டு அவைல்ஸ் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அண்டு செட்டில்ஸ் த ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ஸ் டைரக்ட்லி அட் த ஹாஸ்பிட்டல். The insured can claim reimbursement later on by submitting relevant bills documents for the claimed amount to the TPA, அதாவது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், அதான் டிபிஏ அப்படிங்கிறதோட ஷார்ட் இது வந்து அப்ரிவேஷன். ஓகேயா, அதாவது வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுறார் இல்லையா, பெறுபவர் இல்லையா, பெறுபவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்காண்டி, ஓகேயா, அதாவது மருத்துவமனை செலவுகளுக்காக அந்த பணத்தை செலுத்தி அந்த அதற்குரிய உரிய ரசீதெல்லாம் வாங்கி அந்த ரசீதை வைத்து அவர் என்ன செஞ்சுக்கணும், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கணும். ஓகேயா, பிறகு அந்த ரசீதுகளை அந்த ரசீதை இது பண்ணி இந்த இழப்பீடு கேட்டு அவர் கோரணும். ஓகே, அப்படி இழப்பீடு கேட்கும் பொழுது அந்த அதே மாதிரி அந்த தேர்ட் பர்சன், அதாவது தேர்டு பர்சன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார் இல்லையா, அந்த அவர் வந்து அளித்து அந்த உரிய தொகையை அவர்கிட்ட கொடுத்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து அடுத்து மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸு, அதாவது அதாவது மற்ற உள்ள இன்சூரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ். This policy comes under general insurance. This insurance has become very popular and is gaining importance. Motor insurance, the owner's liability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. The premium rate under this policy is standardized. அதாவது இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இந்த வாகனங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸில் சேர்ந்தது. அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸு இது அந்த லிஸ்ட்டில் அந்த இதில் வந்து கீழ் வரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்கீமை பொறுத்தவரை தற்போது மிகவும் பிரபலமடைந்து முக்கியத்துவம் பெற்று வருகிற ஒரு இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா செய்யப்படுகின்ற அந்த வெஹிக்கிள்ஸ், மோட்டார் வாகனம் அல்லது அதில் மோதி உயிரிழந்தவரோ அல்லது அது பாதிக்கப்பட்டவருக்கோ உரிமையாளர்களுக்கு அளிக்க வேண்டிய ஒரு இழப்பீட்டை வந்து இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அளிக்கும். ஓகே, இந்த இன்சூரன்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிரீமியம் அப்படிங்கிறது உரிய முறையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த உரிய முறையில் உள்ள பிரீமியத்தை ஒழுங்காக நம்ம கட்டணும். அப்படி கட்டையில் நமக்கு இதற்குரிய இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண எலிஜிபிள் இருக்கும். ஓகேயா, பர்க்லாரி இன்சூரன்ஸ், அதாவது இது வந்து என்னென்னா இந்த கொள்ளை போகிறது, திருடு போகுது இல்லையா, கொள்ளை போகிறது, அந்த மாதிரி உள்ள ஒரு இன்சூரன்ஸ். அதாவது இந்த திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எனி லாஸ் ஆஃப் டேமேஜ் டியூ டு தெப்ட், லெசன்சி,
bulky, house breaking, and act of such nature as covered by this policy, compensations of actual loss is done. அதாவது வந்து இந்த பாலிசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை, அதாவது திருடு போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு, அதாவது சொத்துக்களை வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஸ்கீம், இந்த பாலிசி பார்த்திங்கன்னா பொருள்கள் சேதமடைந்தாலோ இல்லை திருட்டு போனாலோ இல்லை யாராவது கொள்ளையடிச்சு கொண்டு போனாலோ, அதாவது அந்த வீட்டை வந்து பூட்டை உடைச்சி திருடி இருந்தாலோ, இது வந்து இந்த மாதிரி ஏற்படுற இயற்கையாக ஏற்படக்கூடிய இழப்புகள் ஆகியவற்றுக்கு, இயற்கையால் கூட ஏற்படலாம், அது பல வெள்ளம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இழப்பீடு வரும்பொழுது அதற்காக வழங்கப்படுகிற ஒரு நஷ்டஈடு தான், அதற்காக அந்த லாஸுக்காக வழங்கப்படுகிற காம்பன்சேஷன் தான் இந்த பர்க்லேரி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது பார்த்திங்கன்னா இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் நீட் நாட் எக்ஸிஸ்ட் at the time of policy but should be present at the time of theft. அதாவது இந்த பாலிசியை பொறுத்தவரை அந்த எடுக்கும் நேரத்தில் வந்து அதனுடைய பெருநலன் இல்லாவிட்டால் அந்த இழப்பீடு ஏற்படும் நோக்கத்தில் இருக்க வேண்டும். அதாவது எப்போ இந்த இழப்பீடு ஏற்படுதோ அந்த நோக்கத்தில் தான் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பாலிசியை பொறுத்தவரை அந்த எடுக்கும் நேரத்தில் அதை எடுக்கிற நேரத்தில் அந்த பெறக்கூடிய நலன் இல்லாவிட்டால் இழப்பு ஏற்படும் நேரத்தில் இருக்க வேண்டும். ஓகே, அதுதான் அதுக்காக கொடுக்கப்படுது. இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காசா ஃப்ராக்ஸ்மா இஸ் ஆல்சோ அப்பீல்டு டு இட். தி இன்சூரன்ஸ் கம்பெனி வுட் பே ஒன்லி இப் த ஃப்ராக்சிமேட் காஸ் ஃபால்ஸ் அண்டர் த பாலிசி. அதாவது இது அண்மை காரணங்கள், ரீசெண்டாக ஏதாவது ஒரு காரணங்கள் ஏற்படல இந்த பாலிசி இதற்கு பொருந்தும். ஓகேயா, அதான் இன்சூரன்ஸ் செய்யும்போது தெரிவிக்கப்பட்ட காரணம் ரீசெண்டாக உள்ள காரணமாக இருக்கும், அண்மை காரணமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் வந்து பர்க்லேரி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கால்நடைகளுக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்ப்போம். This is a bond in which a sum of money is secured to the insured in case of an event of death of animals like bulls, buffaloes, cows and heifers. The cause of death may be an accident, disease or pregnant conditions, etc. அதாவது வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பசுமாடுகள், அந்த இதெல்லாம் இல்லையா, விலங்குகள், ஏதாவது உயிரினங்கள் விலங்குகள் வந்தோம்னா இதுக்கு வந்து இறப்பு நிகழ்ந்தால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பிற்காக ஒரு நிதி வழங்கும். ஓகேயா, அதாவது இது வந்து என்னென்னா கேட்டில் இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இது வந்து அதாவது ஏதாவது இந்த பெரிய நோய்கள் வந்து இப்போ ஒரு 10 மாடு 20 மாடு இருக்கல, ஒரு பெரும் நோய்கள் வந்து அந்த 10 மாடு இறக்குதுன்னா இப்போ இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இன்சூரன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது கர்ப்பிணித்தன்மை ஆகியவை காரணங்களால் கூட இது மாதிரி ஏற்படும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து தருணர் வழக்கமாக இழப்பிற்கு அதிகமாக செலுத்த ஒப்புக்கொள்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த இழப்பீட்டை விட அதிகமாக கூட கொடுப்பதற்கு இதில் ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து கேட்டில் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.